ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு நான் இன்றைக்கி நீளமான பாகற்காய் பெருசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பாகற்காய் புளிக்குழம்புக்கு இப்படி பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாகற்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். பாகற்காயை கட் பண்ணோன்னே நம்ம புளியை தண்ணியில் போட்டுடலாம். அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுக்கலாம். அரிய வேண்டாம், தட்டி வச்சுக்கோங்க. இப்போ புளிக்குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு எண்ணெய் காஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கலாம். பாகற்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்க, பாகற்காய் பாதி வதங்கிருச்சு. கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பாகற்காய் நல்லா வதங்கிருச்சு. பாகற்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பாகற்காய்க்கு அளவாக எண்ணெய் ஊற்றி வதக்கியிருப்போம். இப்போ தேவைப்பட்ட வெங்காயம் போட்ட உடனே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் விட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கிருச்சு. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினதும் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மஞ்சள்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் எல்லாம் ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் ஆன உடனே நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ மூடி திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இடையில மூடி வச்சு கலந்து விடுங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு சுவைக்கு வெல்லத்துக்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம வெந்தயப்பொடி வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டுருங்க.
1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆனதும் நம்ம மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.